வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வேலையில் இருக்கிறவங்க இல்லாதவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இல்லை அக்கௌண்ட் டெஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு காமனான எக்ஸாம் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குமே இது எழுதுறது ஒன்று. பேப்பர் கோட் நம்பர் வந்து 124. இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் போனால் தான் நமக்கு நிறைய புரியும். கிளாஸ் போகிறவங்களுக்கு புரியாது. இருந்தாலும் முன்னெல்லாம் இருந்த அளவுக்கு இப்போ கஷ்டம் இல்லை. ஏன்னா அக்கௌண்ட் டெஸ்ட்டில் வந்து இப்போ வந்து 2 விதமான கொஸ்டின் தான் ரெகுலராக கேட்குறாங்க. அதாவது தியரியில் ஃபஸ்ட் பார்ட் வந்து 1 வேர்டு, அது 60 மார்க் இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து தியரி, அதில் வந்து 40 மார்க். மொத்தம் 8 கேள்வி இப்போ கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மார்க்கு, 8 கேள்வி கேட்குறாங்க. அதில் வந்து 2 சம், அதாவது 2 இது கணக்காக கேட்குறாங்க. மேக்ஸிமம் கேட்குறது ஒன்று ஜாயினிங் டைமு, அதை பற்றி வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவதாக ஏன் லீவ், ஒருத்தரோட கணக்கில் ஈடி விடுப்பு எவ்வளோ கணக்கு வைக்கிறோம் அந்த கணக்கு. முன்னெல்லாம் பென்ஷன் கணக்கு கேட்டாங்க, இப்போ தான் பென்ஷனே கிடையாதுல்ல, அதனால் அந்த கணக்கு கேட்குறதில்ல. அதே மாதிரி பே ஃபிக்ஸேஷன் கேட்டாங்க. இப்போ தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அடுத்தடுத்த சேலரி என்னங்கிறது அவங்களே செக்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்க. அதனால் பே ஃபிக்ஸேஷன் மேக்ஸிமம் 99% கேட்குறதில்ல. கேட்குறது 2 தான். ஒன்று ஏன் லீவ் கணக்கு, இன்னொன்று ஜாயினிங் டைம். அதில் ஏன் லீவ் கணக்கு பற்றி இங்கே 2 மாடல் கொடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரியே வரி வரியாக எழுதியிருக்கோம். எல்லாமே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்று ஒன்றா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போட்டிருக்கோம் 2 விதமான மாடல் கொடுத்துருக்கோம். எந்தெந்த ஏன் லீவில் எது வரவில் வைக்கணும், எது கழிக்கணும், எந்தெந்த இதை கணக்கில் எடுக்கணும், ஃபஸ்ட்டு எதை செய்யணும், லாஸ்ட்டாக எதை செய்யணும், இந்த மாதிரி டீட்டெயில் இதில் நிறைய கொடுத்துருக்கோம். என்னால் கிளாஸ் போக முடியல, கிளாஸ் போய் படிக்கிறது சிரமமாக இருக்குது, டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ முடிகிற டைமில் ஒரு கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை என்னுடைய கூகுள் டிரைவில் இருந்து கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாகவே எடுத்து பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்லி வந்து எப்படி ஒரு சம்ம செய்யணும், அது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு A to Z எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன சொல்லணும்னா, கீழ்வரும் கணக்குகளை கொண்டு ஒருவரின் ஈட்டி விடுப்பு கணக்கு, அதாவது 30/6/2021 அன்றைக்கி அவருடைய இதில் எவ்வளோ ஈட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலுக்காக ஒரு கணக்கு கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி 2 கணக்கு கொடுத்துருக்குறோம். இதில் பாருங்கள், நல்லா தெரியும். இதில் வீடியோவில் வேகமாக போகுது, ஆனால் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபால் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா எந்தெந்த ஆன்லீவை பொறுத்த வரைக்கும் எதாவது கணக்கில் வைக்கணும், எதாவது கணக்கில் சேர்க்கணும், ஜனவரி 1 அன்றைக்கும் ஜூலை 1 அன்றைக்கும் 5 நாள் வரவில் வைக்கிறோம், இடையில இதெல்லாம் ஏன்லீவில் கழிக்கிறதுல எதெல்லாம் கொண்டு வரோம், ஏன்லீவ் சரண்டர் பண்ணுறது, இப்போ சரண்டரே கிடையாது, இதனால் ஏன்லீவ் சரண்டர் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில் இது எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து பாருங்கள், பிடிஎஃப்பை பாருங்கள். அதேமாதிரி 2வது கணக்கு, ஃபஸ்ட் கணக்கு ஒரு மெத்தட்லையும் 2வது கணக்கு ஒரு மெத்தட்லையும் கொடுத்துருக்கோம். எப்படி அது வரியாக எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும், கடைசியாக கணக்கு, அந்த கணக்கை எப்படி செஞ்சு முடிக்கணும், நமக்கு ஃபைனலாக ஆன்சர் எப்படி வருது, இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. நல்லா உங்களுக்கு புரியும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் போய் தான் அட்டன் பண்ணணும் அவசியம் இல்லை. முன்னே இருந்த மாதிரிலாம் இப்போ அக்கௌண்ட் டெஸ்ட் கிடையாது. முன்னாடி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ரிட்டையர்மெண்ட்டு கிராஜுவிட்டிலாம் போட சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பென்ஷனுக்கு இல்லை, பென்ஷன் கணக்கே யாரும் கேட்குறதில்ல. 2 கணக்கு தான். ஒன்று ஏன் லீவு, இன்னொன்று ஜாயினிங் டைம். ஜாயினிங் டைம் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2வது ஏன் லீவ் கணக்கு எப்படி போடணுங்கிறது இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக ஆரம்ப ஸ்டேஜ், க்ளோசிங் ஸ்டேஜ், இடையில என்னென்ன பண்ணணும், எதை கழிக்கணும், எந்தெந்த ஏன் லீவ் வந்து கணக்கில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெட்டர்னிட்டி லீவ்லாம் ஏன் லீவில் கணக்கில் வராது. இருந்தாலும் நம்மளை குழப்பறதுக்காக சில லீவ் அதில் இடையில கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு கணக்கு போடுறது சிரமமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு பார்த்தோம்னா ஈஸியாக அந்த இதை முடிச்சிடலாம். இது நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். இதனோட பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்ற மெட்டீரியலும் அடுத்தடுத்து நாங்கள் ரெகுலர், ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அடுத்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு 1 வேர்டு, இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்து கேட்டப்பட்ட 1 வேர்டு 100 கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறதுக்கு இருக்கும். மறக்காமல் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்னங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்க வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் என்ன போடுறேங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். பிடிஎஃப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே கூகுள் டிரைவ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஎஃபாகவே ஓப்பன் ஆகும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.